Hi friends, my life food தமிழ் சேனல்ல இருந்து நான் உங்க கற்பகம் பேசுறேன். இன்னைக்கு சீலா மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். சீலா மீன் 1/4 கிலோ, ஒரு எலுமிச்சப்பழம் சைஸ் புளி கரைச்சி வச்சிருக்கேன். 2 ஸ்பூன் வீட்டு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் உப்பு, 2 வெங்காயம், ஒரு 5-6 பல்லு பூண்டு, ஒரு தக்காளி, 2 பீஸ் தேங்காய் பத்தை, கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கிறேன். எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சிடுச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கணும். அதிலே பூண்டு போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது வதங்கணும். கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனாக வதங்கணும். வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வதங்கிடுச்சு. இந்த மசாலா பொருள்லாம் போட்டுடலாம். மஞ்சள், உப்பு, மிளகாய் தூள் இதிலே போட்டுடலாம். போட்டு லைட்டாக கலந்து விட்டால் போதும், ரொம்ப வதங்க வேண்டியதில்லை. இந்த புளி கரைச்ச தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம். கூட தண்ணி வேணால் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஹை ஃப்ளேமில் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் இப்போ திறந்து பார்த்துலாம். 2-3 நிமிஷம் ஆயிடுச்சு. இது கெட்டி ஆயிடுச்சு. இதில் தேங்காய் அரைச்சது ஊற்றிக்கலாம். இது கட்டியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் கூட ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் ஊற்றினா உடனே இறக்கமாக தான் ஊற்றணும். இது ஊற்றி கொதிக்க ஒரு 2 நிமிஷம் இதையும் கொதிக்க விடலாம். அப்படியே ஓப்பன்லேயே வச்சு ஹை ஃப்ளேம்லேயே கொதிக்க விட்டுடுங்க. தேங்காய் ஊற்றி கொதி வந்துச்சு. மீன் போட்டுடலாம். போட்டு ஒரு 5 நிமிஷத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப வேக வைக்கக்கூடாது. அப்படியே ஓப்பன்லேயே வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ மீன் வெந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூடான சுவையான சீலா மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது தேங்காய் அரைச்சி வச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.